Find the unit digit of the following exponential form. இப்போ நம்ம unit digitனா என்னது லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 25 to the power 23 லாம் வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது என்னது யூனிட் டிஜிட். So first one வந்து 25 the whole to the power 23. Okay, 25 to the power 23. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா base என்ன? Base is 25. அதோட யூனிட் டிஜிட் என்ன? What is the unit digit in the base? This is 5. ஓகேவா? அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். And exponent என்ன இதுல? 23. Clear? So 23 அப்படின்றது என்னது? It is a odd number. 23 is a odd number தானே? So we have to check. இப்போ என்ன பண்ணணும்னா if 5 is multiplied odd times, அதாவது 5 multiplied by 5 multiplied by 5, that is equal to நம்ம unit digit என்ன வரும் பாருங்க, 5 5 are 25, 25 into 5 is 125. So இங்க unit digit என்ன வரும்? 5 தான் வரும். அப்போ odd number of times நம்ம 5 multiply பண்ணாலும் நமக்கு ஃபைனலா unit digitல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 5. So what is the answer? The unit digit is 5. நான் ஏன் இங்க 5 3 times multiply பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 times இது வந்து odd தானே. So just comparison தான். odd times multiply பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். 81 to the power 100. கிளியர்? ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். வாட் இஸ் பேஸ்? பேஸ் இஸ் ஈக்குவல் டு 81. அதோட யூனிட் டிஜிட் என்னது? யூனிட் டிஜிட் இஸ் 1. Okay, what is this? This is unit digit 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100. 100 is what? Even number. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணணும், ஈவன் டைம்ஸ் செக் பண்ணணும். தட் இஸ் 1 multiplied by 1. அதாவது 2 times நான் 1 வந்து மல்டிப்ளை பண்றேன். 1 multiplied by 1 that is equal to என்ன? 1. 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஃபைனலா வர்றது என்னது? 1 தான். அந்த மாதிரி யூனிட் டிஜிட் வந்து 1 தானே, அதை மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். 1 வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ ஃபைனலா என்ன? இந்த இதுக்கு வந்து the unit digit will be 1. ஓகேவா? யூனிட் டிஜிட்னா என்னது? லாஸ்ட் டிஜிட் வந்து 1 தான் இருக்கும். சரியா? இது 81 to the power 100 அப்படின்றதால 81 multiplied by 100 கிடையாது. போட்டுட்டு 8100 இதுல யூனிட் டிஜிட் வந்து 0 அப்படின்னு போட்டுறக்கூடாது. to the powerனா என்னது? 81 வந்து 100 times 81 சொல்லி எழுதி மல்டிப்ளை பண்றோம். அதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். This is 46 to the power 31. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? பேஸ் என்னது? 46. சோ அதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 is its யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் is 6. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? எக்ஸ்போனன்ட் என்னது? 31. 31 அப்படின்றது என்னது? ஆட் நம்பர். கிளியரா? இப்போ நம்ம ஆட் நம்பர்னா என்னது? 1 3 5 அதெல்லாம் வந்து ஆட் நம்பர். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த யூனிட் டிஜிட் 6 இருக்குல்ல, 6 வந்து ஆட் டைம்ஸ், அதாவது நம்ம ஈஸியா இருக்கிறதுனால 3 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. 6 6 are 36, 36 multiplied by 6, 6 6 are 36, remainder 3, 6 3s are 80, 216. ஓகேவா? இப்போ இதுல லாஸ்ட் டிஜிட் என்ன? 6. அப்போ நம்ம 6 வந்து ஆட் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான் வரும். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு, here the unit digit is 6. ஓகேவா? சோ இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு என்ன இருக்கு? 31 ஆட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான், ஈவன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான் யூனிட் டிஜிட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 into 6 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? 36. the unit digit is 6. சோ இதெல்லாம் பெக்யூலியர் நம்பர்ஸ். அதே மாதிரி 1 வந்து ஆட் டைம்னாலும் சரி, இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஈவன் டைம் கொடுத்திருக்காங்க. ஆட் டைம்னா என்ன? 1 multiplied by 1 multiplied by 1. 3 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான் வரும். கிளியரா? அதே மாதிரி 5 நமக்கு क्वेश्चनல என்ன? 23 ஆட் டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுவே நம்ம ஈவன் டைம்ஸ்னா என்னது? 5 multiplied by 5. 2 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 25 வரும். யூனிட் டிஜிட் இஸ் 5.
ஸோ இது வந்து பெக்யூலியர். இந்த 5 1 6 இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆட் டைம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஈவன் டைம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அந்த யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் அப்படியே தான் இருக்கும்.